ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விலாக்ஸில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான மோஸ்ட் ரிக்வெஸ்டடான வீடியோ தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் அக்கா லலிதா ஜுவல்லர்ஸில் இருக்கக்கூடிய கம்மல், ஜும்காஸு, சாந்த்பாலி அந்த இயரிங்ஸ் காட்டுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்குமே எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ரூபி வச்ச மாதிரி, எமரால்ஸ் வச்ச மாதிரி, ஸ்டட்டு மாதிரி, அப்புறம் ஆன்டிக் ஜும்காஸு, டெம்பிள் ஜுவல்லரி ஜும்காஸு, சாந்த்பாலி மாடல்ஸ், ஆன்டிக் எல்லாமே காட்டியிருக்கேங்க. ப்ளைன் ஜும்காஸு, சாந்த்பாலி எல்லாமே காட்டியிருக்கேன். எங்கே மிஸ் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ட்ரேயில் இருக்கக்கூடியதெல்லாம் 1.5 பவுண்டில் இருக்கக்கூடிய இயர்ரிங்ஸ் தாங்க. இதில் அவங்க மிக்சபிள் மாதிரி வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளைன் வேணுமன்னாலும் இருக்குது, ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது, இல்லை இது மாதிரி பிளாக் ஆன்டிக், செமி பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்லவும் அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் இந்த மாடல் 2 பவுண்டில் இருக்குங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டட்டு கிட்ட சீதாராம பட்டாபிஷேகம் அந்த ஸ்டட்டு வருதுங்க. இந்த இயர்ரிங்ஸு பாருங்கள், அந்த காது கிட்ட ஒட்டின மாதிரி சூப்பராக ரவுண்டாக எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. 2 பவுண்டில் வரக்கூடியதுங்க. இந்த இந்த பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இருக்குல்ல, சாந்த்பாலி, செமி சாந்த்பாலின்னு நினச்சிக்கோங்களேன். இது 1.5 பவுண்டில் இருக்குது. அழகாக இருந்துச்சுங்க. எனக்கு பிடிச்ச பர்டிகுலரான ஒரு சில கம்மல் நான் கையோடு எடுத்து காட்டியிருக்கேங்க. இது 5 கிராம் கிட்ட இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ட்ரெண்டியாக அவங்க போடலாம், மிடில் ஏஜ் அவங்க போடலாம், ஓல்டு ஏஜ் அவங்களும் போடலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த இயர்ரிங்ஸு. அது கல் வச்சுது, அழகாக இருந்துச்சு. நான் இது மாதிரி சாந்த்பாலி ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது 2 பவுன் வரும். இது 1.25 பவுன் வரும். இது ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு அந்த சைடு இந்த சைடு அன்னம் இருக்கிற மாதிரி நக்ஷி பால் மாதிரி வச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுவுமே 2 பவுன் வருது. இந்த மாதிரி சாந்த்பாலி எல்லாம் இந்த லைனில் இருக்கிறது 1.5 பவுன், 1.25 பவுன் அப்படி வருதுங்க. ஒன்றா எடுத்து காட்டுங்க, ஒன்றா டேகு ப்ளஸ் அதோட வெயிட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க கமெண்ட்டில். அது பாசிபிளாக இல்லைங்க. ஏன்னா அவங்க சில மாடல்ஸ் நான் சில இப்போ இயர்ரிங்ஸு இது மாதிரி ஸ்டட்டு டைப்பில் இருக்கிறது இதெல்லாம் நம்ம ஒன்றா எடுத்து காட்ட முடியாது. ஒரு ட்ரேல ஃபுல்லாக வச்சுருப்பாங்கல்ல, அவங்களும் பில்லு போட்டு அந்த டேகு அப்போ தான் நம்மளுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குது, எவ்வளோ வேஸ்டேஜ் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி எல்லாத்துக்குமே காட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பேங்கிள்ஸு, ஹாரம், நெக்லஸ் அது மாதிரி கேட்குறீங்களா, அதுனா நம்ம ஒன்றா தனியாக தான் ட்ரேயில் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம டேகும் காட்டலாம், அது இல்லாமல் வெயிட்டும் கரெக்டாக நம்ம சொல்ல முடியும். இது மாதிரி ஃபுல்லாக பல்காக ஒரு ட்ரேயில் இருக்கிறதுனால ஒன்றா எடுத்து காட்டுறதுக்குள்ளே உங்களுக்கும் டைம் ஆகிடும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்கே இருக்கிற கலெக்ஷன் எல்லாம் நம்ம காட்டிடலாம். அவங்க பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்பீங்கள்ல, எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் லலிதா ஜுவல்லர்ஸில் காட்டினீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா அந்த சேம் மாடலில் அவங்கக்கிட்ட எல்லா பிரான்ச்சிலும் அவைலபிள் இருக்குது, எடுத்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி சில மாடல்ஸ் நான் தெரிகிற அவங்க உள்ள டேக் வச்சிடுறாங்க. அது 12 கிராம் தான் இருக்குது. அதுக்கு தான் நான் கிட்டேருந்து காட்டுறேன். ஒன்று நம்ம எடுத்ததாக தெரியும். அவங்க இந்த கிராம்லேருந்து இந்த கிராம் வரைக்கும் இருக்குங்க, இவ்வளோ பர்சன்டேஜ்லேருந்து இவ்வளோ பர்சன்டேஜுக்குள்ளே இருக்குன்றாங்க. ஸோ நீங்கள் மாடல் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது அது மாதிரி நான் டேக் எடுத்துகிட்டு பில் போட்டு தான் காட்டணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் மேலேயே இவ்வளோ வேஸ்டேஜ்லேருந்து இவ்வளோ வரைக்கும் இருக்கும், இவ்வளோ கிராம்ஸ்லேருந்து இவ்வளோ கிராம்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கேங்க. ஆனாலும் நான் எல்லாம் ஒரு செட்டு கம்மல் பார்க்கும்போது அவங்கக்கிட்ட வேஸ்டேஜ் கேட்குறேன். ப்ளஸ்ஸு எவ்வளோ வெயிட்டுங்க, இது எவ்வளோ வெயிட்டு, இவ்வளோ வெயிட்டுன்னு கேட்டுட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி கம்மல் எல்லாமே 6 கிராம் 1 பவுண்டில் வரும்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஓல்டு மாடல் தான், நம்ம அந்த காலத்தில் போட்டுன்னு இருக்கிறத. ஆனாலும் ட்ரெண்டியாக தான் இருக்கும். இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது 2 கிராம் 3 கிராம் அப்படி வருது. இந்த மாதிரி ஜும்காஸ் நம்மளுக்கு ஆன்டிக்கில் வேணுமென்னா 1 பவுண்டில் வரும்னு சொல்லியிருக்காங்க. 1 பவுன் ஜும்காஸ் தாங்க மேலே எல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. அதில் கல் வச்சது, ப்ளைனு ப்ளஸ்ஸு ஆன்டிக்கு மிக்சபிள் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ட்ரேயில் இருக்கக்கூடியது எல்லாமே 1 பவுண்டில் இருக்கக்கூடிய ஜும்காஸ் தான். நீங்கள் அதையும் கிளியராக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மாடல்ஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அந்த ஷாப்பு விசிட் பண்ணும்போது கேட்டால் அவங்க உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் காட்டிடலாம் அன்ற மாதிரி தான் நான் ட்ரையே பண்ணுறேன். இந்த பேட்டர்ன் பாருங்கள், துபாய் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. 1 பவுன் தான். கம்மல் காது கிட்ட ஒட்டின மாதிரி ஒரு பேட்டர்னு, அதுக்கு கீழே ஒன்று, அதுக்கு கீழே ஜும்கா. சூப்பராக இருந்துச்சுங்க. ட்ரெஸ்ஸஸ் கூட அழகாக இருக்கும்.
இதுவுமே 1 பவுன் தான். லீஃப் பேட்டர்ன் மாதிரி ஆன்டிக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு காலமெல்லாம் இந்த மாடல் ரொம்ப ஃபேன்சியாக இருந்துச்சு. ஜும்காஸு, டபுள் ஜும்கா, ட்ரிபிள் ஜும்கான்ற மாதிரி. இது கிளி ஜும்கான்வாங்கள்ல அந்த பேட்டர்னும். அது வந்து அரை பவுனில் வருதுங்க. இந்த 3 ஜும்கா அடுக்கடுக்கு இருக்குல்ல, இது வந்து 3/4 பவுனில் வருது. 6 கிராமில் தான் வருது. உங்களுக்கு அரை பவுன்லவும் இருக்குது, 2 கிராமில் கூட குட்டி குட்டியாக ஜும்காஸ் வர மாதிரி பேட்டர்ன்லவும் அவைலபிள் இருக்குது லலிதா ஜுவல்லர்ஸில். இதெல்லாம் அரை பவுனில் இருக்குங்க. இந்த 3 ஜும்கா இருக்கிறது. இது 1 பவுன் வருதுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஜும்கா 3 அடுக்கு வரும்போது கொஞ்சம் வெயிட் கூடுதலாக வரும்னு நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்க எப்படி 1 பவுன் இருக்கும்ன்ட்டு. இதெல்லாம் 6 கிராமில் இருக்கக்கூடியதுங்க. இதெல்லாம் 3/4 பவுன் ஜும்கா ஸ்ட்ரே. கெட்டியாக நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ பார்வையாக கனமாக தெரியுதில்ல. இந்த லீஃப் பேட்டர்னில் இருக்கிறது 1 பவுன் வருதுங்க. இந்த சாந்த்பாலி மாடல் வந்து 6 கிராமில் வருதுங்க. சூப்பராக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து பாம்பே பேட்டர்ன் ஹாரம் வரும் இல்லை, அந்தோட செட்டுக்கு போட்டால் வேறு லெவலில் இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோண்டு இருக்குது. எவ்வளோ க்யூட்டாக கெட்டியாக இருக்குது பாருங்கள். அந்த சலங்கு எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சுங்க. ப்ளைனில் சாந்த்பாலி வாங்கணுன்னீங்கன்னா 6 கிராம்லவே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி ஜும்கா அதுக்குள்ளே வந்து ஒரு மணி ஆடுற மாதிரி பேட்டர்ன்லவும் அவைலபிள் இருக்குது. இது வந்து 1 பவுனில் இருக்குங்க. கெட்டியாக சாலிட்டாக இருந்துச்சு. கம்மலுமே நல்லா இருக்குது. அதுக்கு கீழே ஜும்கா, அதுக்குள்ளே ஒரு ப்ளைன் வால் ஆடுற மாதிரி. அடுத்தது இந்த மாதிரி கம்மலும் அவைலபிள் இருக்குங்க. ஓல்டு மாடல் தான் இது எல்லாமே. சாந்த்பாலி பேட்டர்னில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஸ்ரீதேவி கம்மல்னு சொல்கிறாங்க. கல் வச்ச மாடல்ஸில் இருக்கக்கூடிய மாடல்ஸ் தாங்க இது ட்ரேயில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் இப்போ கூட நியூவாக ட்ரெண்டாக நிறைய பேர் வாங்கி போட்டுட்டு தான் இருக்காங்க. இது நம்மக்கிட்ட பிளாக் பீட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு அழகாக இருக்கும், செட்டாக இருக்கும். இது வந்து ரெட் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸில் 3 ஜும்கா மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த கம்மல் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த க்ரீன் கலர் ஸ்டோன்ஸு, பிங்க்கு, ஒயிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து ஒயிட், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க்கு, எல்லா கலர்ஸ்லவும் அவைலபிள் இருக்குங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நைட் டைம் வெட்டிங்க்கு எல்லாம், ரிசப்ஷனுக்கு எல்லாம் சூப்பராக ஆப்டாக இருக்கும் என்னங்க. இந்த மாதிரி பிளாக்கு ஒயிட்டு வச்ச மாதிரி டெய்லி வேர் பண்ணலாம். அடுத்தது இந்த மாதிரி நம்ம அம்மா பாட்டி எல்லாம் போடுற மாதிரி பேட்டர்ன் இருக்குது. இது வந்து ஸ்டட்டு, முத்து, பவளம், ஒயிட் கலர் ஸ்டோனு, பிங்க் கலர் ஸ்டோனு, க்ரீனு, ஆரஞ்சு, எல்லா கலர்ஸ்லவும் ஸ்டோன்ஸ் வச்சு இருக்குங்க. ஸ்டோன்ஸுக்கு தனி ரேட்டு வருங்க. கோல்டு வெயிட் தனியாக வரும். இதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட ஜும்கா இருந்துச்சுன்னா அந்த ஜும்கா பேரப் பண்ணி போட்டு வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்கும். இதுவுமே பாருங்கள், ஸ்டட் அப்படியே கதோடு போட்டால் அதுக்கு ஜும்கா இருந்துச்சுன்னா போட்டால் ப்ளைனில் சூப்பராக இருக்கும். இது முத்து வச்சுதுங்க. ஒரே கிராமில் தான் இருக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டியாக வேணுமன்னாலும் டெய்லி வேர் ஸ்டட்டு காதோடு ஒட்டின மாதிரி இந்த மாதிரி பேட்டர்னும் அவைலபிள் இருக்குது லலிதா ஜுவல்லர்ஸில். இது பாருங்கள், ஒரு வீல் மாதிரி சக்கரம் மாதிரி இருக்குது. இது மாதிரி ஒயிட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் ரவுண்டு, நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. இது வந்து ஸ்கொயர் பேட்டர்னில் இருக்குது. பிளாக் கலர் வரும். இதுக்கு வந்து ஸ்கொயர் பேட்டர்னில் மெரூன் கலரில் ஸ்டோன்ஸ் வருது. இது வந்து திலகம் ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரூபி இதில் 2 லேயர் வருது. இதில் திலகம் ஷேப் மாதிரி சக்கரம் மாதிரி கொடுத்துட்டு எமரால்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும் காதில் போட்டால். இது மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு கிராண்டாக தெரிகிற மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச கம்மலவும் அவைலபிள் இருக்குது. இது வந்து ரூபி, எமரால்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் 2 கிராமில் வரும்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து 1 கிராமில் வரும். இது க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி, மேங்கோ அந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாம் கூட அழகாக இருக்கும். காதோடு நம்மளும் போட்டிக்கலாம். இல்லை நம்மளுக்கு காது பெருசாக இருக்கணும் போது சைடு கம்மலாக கூட போட்டிக்கலாம். நிறைய மாடல்ஸ் இருக்குங்க லலிதா ஜுவல்லர்ஸில். நியூவாக ட்ரெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. அழகாக இருக்குது எல்லா மாடல்ஸுமே. 1 கிராமில் இருந்தே சூப்பரான மாடல்ஸ். இதெல்லாம் எவ்வளோ ட்ரெண்டியாக இருக்குது பாருங்கள். காதில் போட்டாலும் சைடு கம்மலாக போட்டாலும் வேறு லெவலில் இருக்குங்க இந்த கம்மலெல்லாம். இதுக்கெல்லாம் இது மாதிரி ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வருங்கான்னு கேட்டிருந்தேன். 16 அப்படி வருமான்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளைன் அண்ணும்போது உங்களுக்கு 12%, 11 அப்படி வரும். கொஞ்சம் எனாமில் ஆன்டிக் ஃபினிஷிங் அப்படி இருந்துச்சுன்னா 14 அப்படி வரும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கம்மல் பார்த்தீங்களா, ஹார்ட் சிம்பிள் மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஷேட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் ஜர்கான் ஸ்டோன்ஸ் வச்சு சக்கரம் பேட்டர்னில் பண்ணியிருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. இதுவுமே ஒயிட், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு.
இந்த மாதிரி ஓல்டு மாடலில் கம்மல் அவைலபிள் இருக்குங்க. ஒரு சிஸ்டர் வந்து அக்கா ஓல்டு மாடல் கம்மல் இப்போ ஷோரூமில் எங்கே கிடைக்க மாட்டேங்குது, நிறையா ட்ரெண்டியாக கொண்டு வந்திருக்காங்க, அது அம்மாவுக்கு பிடிக்கலன்னு கேட்டிருந்தாங்க. அது என்னவோ கரெக்டு தான். இப்போ ட்ரெண்டு மாறிட்டே போகுதில்ல. நீங்கள் கேட்ட அந்த ஓல்டு மாடல் கம்மல் இங்கே கூட ஒரு சில கம்மல் தான் இருக்குது. உங்களுக்கு வேணுமன்னா ஆர்டர் எடுத்து கூட இங்கே ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களுக்கு வேணுமன்றது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு லலிதா ஜுவல்லர்ஸ் விசிட் பண்ணப்போ நீங்கள் அங்கே காட்டுங்க, அவங்க வந்து உங்களுக்கு மாடல்ஸ் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, பாய், டேக் கேர்.